இது இது ஏன் இப்படி பண்ணுறாரு? எங்களுக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு? ஒருவேளை எல்லாரும் வந்து நீங்கள் ரொம்ப மம்மி மம்மி மம்மின்னு அன்பாக இருக்கிறனால இவங்க எல்லாத்தையும் விட்டு பிரிக்க ட்ரை பண்ணுறாரோ அப்படின்லாம் நினச்சேன். நேற்று விசித்ரா மேம் அதை தான் கரெக்டாக சொல்கிறாங்க. என்கிட்ட யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள எல்லாம் பேசி அவங்க எல்லாம் தினேஷ்கிட்ட போயிட்டு வந்தால் திரும்ப என்கிட்ட நல்லா பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ அவர் எவ்வளோ கன்னிங்காக பேசுகிறாரு. கன்னிங்காக பேசுகிறது யார்? கன்னிங்காக விசித்ரா மேம் பேசுகிறாங்க, கன்னிங்காக பேசுகிறாங்க. விசித்ரா மேம் கன்னிங்காக பேசவே இல்லையே. அவங்க ஓட்டை கேதர் பண்ணவே இல்லை. அவங்க ஒரு பிக் பாஸ்க்குள்ளால வந்திருக்கோம், நம்ம வந்து இது பண்ணணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. நான் எல்லாரையும் தாழ்த்திட்டு நான் மேலே மிதிச்சுட்டு மேலே வரணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. அப்படி நினச்சிருந்தா யாருக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்களே. அதை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. விசித்ரா மேம் கிச்சனுக்கு போனால், ஸ்மால் ஹவுஸ் போனால் எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், டேஸ்டியான சாப்பாடு கிடைக்கும்னு லாஸ்ட்டில் எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. வெளியே உள்ளவங்களுக்கு ஏன் இது புரியலை? ஏன்னா தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டுட்டாங்க. அவங்களுடைய வார்த்தை, அவங்க சொன்ன டோன், அவங்க எந்த இடத்துல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்கங்கிறது இல்லாமல் அதை வந்து அதை வந்து அப்படி தனியாக பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஒரு கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தப்பாக கொடுத்துட்டு அதை வந்து கொச்சப்படுத்தி அவங்கள பேச வேண்டிய அவசியம் என்ன? அவங்க இப்போ டல் ஆகிட்டாங்க. நான் என்ன பேசுகிறது, என்ன செய்கிறதுனே அவங்களுக்கு தெரில. நீட்டாக வந்து ஒரு டாஸ்க்குக்கு பேசும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரில. அவங்க அவ்வளோ தூரம் ப்ரெஷரில் இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து அவ்வளோ ப்ரெஷர் பண்ணிட்டாங்க அவங்கள. அவங்க இவ்வளோ ஃபஸ்ட் வரும்போது இவ்வளோ ஜென்டிலாக இருந்தாங்க தெரியுமா? நேற்று அவங்க வந்து தள்ளாடி தவங்கும் போது எனக்கு ரொம்ப ஏன் இப்படி ஒரு நிலைமை? இது அதுவும் மனுஷங்க கூட தானே இருக்காங்க. ஏன் மனுஷங்களுக்கு கூட இருக்கும்போதே இவங்களுக்கு இந்த நிலைமை? அவங்க வேற யாரு கூட இல்லையே, எல்லாரும் மனுஷங்க தானே. ஏன் ஒருத்தர் மட்டும் இவ்வளோ பாதிக்கப்படுறாங்க? அதுவும் தாய்மை உள்ளவங்க ஏன் இவ்வளோ பாதிக்கப்படுறாங்க? அதுவும் தாய்மையை காட்டுறாங்க. யாரையுமே ஒன்றுமே குறை சொன்னது கிடையாது. அவங்க இப்படி பண்ணியிருக்கலாம், அந்த பையன் இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பேசாமல் இருந்திருக்கலாம், நீ இப்படி பேசியிருக்க வேண்டாமே, நீ இப்படி பண்ணியிருக்க வேண்டாமேன்னு தான் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. நீ இப்படி பண்ணிட்ட, நீ இப்படிப்பட்டவன் தான், நீ அப்படிப்பட்டவன் தான், எந்த இடத்துலையும் யாரையும் அவங்க குறை சொன்னதே கிடையாது. ஏன் இவ்வளோ பிளாக் மார்க் கொடுக்குறீங்க அவங்களுக்கு? நெக்ஸ்ட்டு ஒரு கமெண்ட் கூட எனக்கு வந்திருந்து, அவங்க வந்து டான்ஸர் தானே, அவள் அப்படி தான் இருப்பாள். அவங்க தொழில், அவங்க என்ன தொழில் பண்ணாங்க, நீட்டாக பண்ணாங்க. அவங்க ஒரு லைஃப், அவங்களுக்கான ஒரு சின்ன தடங்கள் வரும்போது அதை விட்டு விலகிட்டு அவங்க லைஃப் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு எல்லாமே நல்லா தெரியும். அவங்க நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க, நல்ல ஹஸ்பண்டு, நல்ல பிள்ளைங்கன்னு தெரியும். திரும்பியும் அந்த பழசுலேயும் அவங்களுக்கு எந்த பேடும் இல்லையே. அவங்க ஒரு டான்ஸர் தானே. அவள் அப்படி தான் இனி வெளியே வந்து அப்படி தான் ஆடுவா. இந்த கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கூசலையா என்ன? அவங்களுக்கும் அவங்களுடைய ரிலேஷன்ஸ்லேயும் பெண்கள் இருக்க தானே செய்கிறாங்க. அவங்க அதுக்குரிய பெண்ணை அவங்க உள்ளே நடக்கவே இல்லையே. அவ்வளோ தூரத்துக்கு அவங்கள பேச வேண்டிய அவசியம் என்ன? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு கமெண்ட் கூட பார்த்தேன். அவனுக்கு 2-3 பிள்ளைங்களையும் வச்சு அவள் டான்ஸ் ஆடி காட்ட வேண்டியது என்னன்னு. ரொம்ப இழிவா இல்லை? அது வயசானவங்களை இவ்வளோ இழிவாக பேசுகிறீங்க. என் வயசானவங்க நான் ரொம்ப மட்டமானவங்களா? வயசுக்கு மரியாதை கிடையாதா என்ன? நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அதை விடவும் கூடுதல் 200% அவங்க பாயிண்ட்ஸில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதை பிந்தி தான் நீங்கள் உணர்வீங்க. லாஸ்ட்டு நியூ இயர் இதில் கூட அவங்க என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் நியூ இயரில் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இனிமேல் நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அவன் வந்து அது வந்து கரண்ட்டுன்னு தெரியும், நீ கரண்ட்டுன்னு போகாத, ஆனால் நான் சொல்லிடுவேன். ஆனால் நீ கரண்ட்டுன்னு தெரியும், நீ கரண்ட்டில் கை வச்சுட்டு அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இது அம்மா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி வருவேன்ல, அப்போ பட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்கிறாங்க. ஒரு தாயோ சகோதரியோ என்ன தெரியுமா செய்வாங்க? தாய் தான் முக்கியமாக சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா பட்டு தெரிஞ்சுட்டு வரக்கூடாது, நம்ம அதை படாமலே சொல்லி கொடுக்கலான்னு தான் எங்களுடைய கருத்தாக இருக்கும். என் பிள்ளைக்காக இருந்தால் நான் என்ன தெரியுமா சொல்வேன், நம்ம இப்போ அவங்க ஒரு விஷயத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறத விடவும் நம்ம அதுக்கு முன்னாடி அட்வைஸ் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அம்மா இது மாதிரி காரியங்கள் அது இப்படி இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க லைஃப்பை வாழும்போது ஈஸியாக இருக்கும். எப்படின்னா, நீ வந்து அப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கும் போது அவங்க அந்த தப்பு அவங்கள தேடி வரும்போது, இதுலேருந்து நம்ம விலகணும், நம்ம அம்மா அப்பா நம்மளை இப்படி இதுக்கு முன்னாடி எச்சரிச்சிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்துலேருந்து விலகி வருவாங்க. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணல, இப்போ அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கலன்னா
அது அந்த பிள்ளைக்கு தெரியாது, அது நன்மை தீமைன்னு தெரியாது. அது போய் தீமையை அனுபவிச்சுட்டு வந்துடும். அப்போது இவங்க பட்டு தெரிஞ்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு பேரண்ட்ஸுடைய விருப்பம். இதை தான் அங்கே சொல்கிறாங்க. இனி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இப்படி எல்லா தாய்மார்களும் ஒதுங்கிட்டா அப்போ இனி வர ஜென்ரேஷனுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்க யார் இருக்கா? இல்லை சோஷியல் மீடியா சொல்லிக் கொடுக்குமா? சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா? சோஷியல் மீடியாவில் சொல்லிக் கொடுக்குற அந்த சோஷியல் மீடியாவில் சொல்கிறது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக எடுத்துக்க அவங்களுக்கு முடியுமா? உணர்ச்சி பூர்வமாக அன்பாக சொல்கிறது தாய், அந்த தாயிட்டன்னு தான் கிடைக்கிறது. அந்த பிள்ளை வேணால் இப்போ அக்செப்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் அந்த அட்வைஸை. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு காரியம் வந்து அது தீமை, அதே விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து தீமை அமையும் போது நம்ம அம்மா சொன்னாங்களே, நம்ம அப்பா சொன்னாங்களே அப்படின்னு தோணும். அப்போது அவங்களுடைய லைஃப் என்ன ஆயிருக்கும்? தொலைஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க உணர்ந்து என்ன பிரயோஜனம்? அந்த தொலைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டுமே ஒரு தாய் அட்வைஸ் பண்ணுறது. அந்த அட்வைஸையே ரொம்ப கொச்சப்படுத்திட்டீங்க, ரொம்ப 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 கொச்சப்படுத்திட்டீங்க. இனி யார் யாருக்கு அட்வைஸ் பண்ணுவா? விசித்ரா மேம் பிக் பாஸில் பண்ணுறாங்க, அவங்க தெரியாமலே பண்ணுறாங்க, அவங்க நல்லது பண்ணுறோன்னு. ஆனால் அதையே ரொம்ப பேடாக க்ரியேட் பண்ணி வெளியே சொல்லி அந்த பேடாக க்ரியேட் பண்ணுறீங்க தெரியுமா? அது எதுக்காக க்ரியேட் பண்ணுறீங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? காமன் ஷோ, பப்ளிக் ஷோ. இப்போ அந்த பப்ளிக் ஷோவில் எல்லாரும் இருந்து பார்க்குறோம். என்ன சொல்கிறது, கடவுள் வானத்திலிருந்து பார்க்குற ஒரு நம்ம நடந்துக்கிற விரதத்தை கடவுள் மேலேருந்து பார்க்கும்போது கூரை இல்லாமல் நம்மளை பார்த்த மாதிரி இருக்குமா அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம கடவுளாக இருந்து அதை பார்க்குறோம். அந்த ப்ரோக்ராமை, பிக் பாஸ் ஹவுஸை எல்லாமே நம்ம பார்க்குறோம். உள்ள என்ன நடக்கிறோம் லைவில் நம்ம எல்லாமே பார்க்குறோம். அதில் கூட நல்லது எடுத்துக்க நம்மளுக்கு தெரியலையா? ரிவ்யூஸ் பார்த்து தான் நல்லது எடுத்துக்கணுமா? சரி, நீங்கள் லைவ் பார்க்கல, ஓகே இருக்கட்டும். இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, விசித்ரா மேம் எதனால இப்படி சொல்லியிருப்பாங்க, அப்போ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஒருத்தர் கொடுத்து வீடியோ போடுறாரு. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் உண்மையாக இருக்குமா? ஏன் யோசிக்கலை? நான் அதுக்காகவே என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு பாயிண்ட் எடுத்து விசித்ரா மேம் இப்படி சொல்ல வாய்ப்பு இல்லையே, இல்லை வேற ஒரு பர்சனாக இருந்தாலும் இவங்க இப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்ப்ளனேஷன் ராங் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறாங்க. நான் என்ன நினச்சேன், ஏன் இவங்க அப்படி போடுறாங்க? நம்ம அந்த விஷயம் உள்ள என்ன நடந்ததோ அதை வீடியோவை எடுத்து போடலாம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு காப்பிரைட் வந்துடுது. எனக்கு அது போட முடியல. நான் அப்போ நிறைய வீடியோஸ் அப்படி தான் போட்டேன். அங்கே என்ன நடக்குதோ அதை அப்படியே எடுத்து போட்டுட்டா மக்களுக்கு புரியுமே, எனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அதுலேருந்து. அதுக்காக அதை அப்படியே எடுத்து போடலாமே நினச்சிட்டு நான் போட ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு காப்பிரைட் கிளைம் நிறைய வந்தது. சரி, இதுக்கு வாய்ஸ் போட்டால் தான் இது சரியாகும். இந்த கமெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் ஒரு ஃபேக் ஐடி, நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. இது எனக்கு பேடாகவும் கமெண்ட்ஸ் வந்தது, நல்ல கமெண்ட்ஸ். ஒருத்தர்லாம் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் உங்கள் கமெண்ட்ஸை போய் பார்த்தோம், ரொம்ப நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்தது எனக்கு இன்னும். அப்போது இது மக்களுக்கு பிரயோஜனப்படுது. விசித்ரா மேம் நேற்று கூட மார்னிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. மாயாவை நியூ இயர் விஷ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு அவள் சண்டை போட்டிருந்தா, அவள்கிட்ட சமாதானம் ஆகிறதுக்காக விஷ் பண்ணிவிட்டு சொல்லிட்டு சொன்னாங்க, நான் ஒரு விஷயம் சொன்னால் எல்லாரும் கேட்டுக்கணும்னு அவசியம் இல்லைம்மா, 4 பேராவதுக்காவது அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. 100% அதுதான் உண்மை. நான் இன்றைக்கி இந்த பேசுறதுக்கு காரணமும் அதுதான். அவங்களுக்கான நியாயங்கள் கிடைக்காதா? ஏன் அவங்களுக்கு அந்த 4 பேருக்கு புரியாதான்னு சொன்னாங்க தெரியுமா? ஹெல்ப்பாக இருக்காதான்னு. அந்த வீடியோ பார்க்குற சின்ன பசங்களாக இருக்கட்டும், இந்த தாய்மையை உணராதவங்களுக்கு நம்ம பேசுகிறது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதா? நீங்கள் ஒருத்தர்னு நினைக்கிறீங்க, அந்த ஒருத்தர் மனம் திரும்பும்போது, அந்த ஒருத்தருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது அவங்களுக்கு பிறகு எவ்வளோ இருக்குது. ஒரு சின்ன பையனாக இருக்கட்டும், அவனுக்கு அவங்க அம்மாவை நல்லா பார்த்துப்பான், நெக்ஸ்ட்டு ஒய்ஃபை நல்லா பார்த்துப்பான், அவனுக்கு பிள்ளைங்களை நல்லா பார்த்துப்பான். நீங்கள் எங்கே ஒருத்தர்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா? அந்த ஒருத்தர் தானே நல்லா கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த ஒருத்தர் நல்ல கமெண்ட் பண்ணுறது மூலம் எவ்வளோ ஜென்ரேஷன்ஸ் இப்போ நல்ல வழியில் வர தெரியுமா? இவர் நல்ல வழியில் எல்லாத்தையும் நடத்துவார். இதுக்காக தான் நல்லதை சொல்லி எல்லாரும் கத்துறது. ஆனால் விசித்ரா மேம்காக யாரும் வாய்ஸ் அவுட் பண்ணல. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கான ரெஸ்பான்ஸ் அதில் இல்லை. ஏன் பெண்ணுக்கு, அது வயசான பெண்ணுக்கு ஒரு மதிப்பு இல்லை?
பெண்ணுன்னு அவ்வளோ இழிவா? ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு அநியாயமாக நடந்துட்டுருக்கு. இப்படி தான் நடக்குதுங்க. பெண்ணானவள் பெண்ணுக்காக பேசி தான் அவளுடைய நியாயத்தை புரிய வச்சு அவளுக்கான இடத்துல இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகுது. விசித்ரா மேம் செய்கிறது அப்படி மெய்சில் இருக்க வைக்கும். இவ்வளோ தூய்மை இருக்கா தாய்மையில், இவ்வளோ அன்பு இருக்கா தாய்மையில், இவ்வளோ விட்டு கொடுத்து போகிற மனப்பக்குவம் இருக்கா தாய்மையில். எல்லாரும் அவ்வளோ கத்துவாங்க எடுப்பாங்க. விஷ்ணுவெல்லாம் ரொம்ப அசிங்கமாக வயசாகிட்டு மேம் நீங்கள் சைக்கிளிங் டாஸ்க் பண்ண முடியாதெல்லாம் கத்துவோம். ஆனால் அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க தான் போய் அட்வைஸ் பண்ண போனாங்க. அதே மாதிரி தினேஷ் விஷயத்துலேயும் அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவர் இந்த லைஃப் தொலைச்சிடக்கூடாது, அந்திச்சிடக்கூடாது. வீட்டில் உள்ளவங்க சொன்னால் அவர் கேட்க மாட்டார். நம்ம சொல்லி தான் அது அவரை புரிய வச்சு அவரை திருத்தணும், நம்ம சொல்லணும், அவருக்கு சொல்லி கொடுக்கணும்னு இதை மாயா, பூர்ணிமா, நெக்ஸ்ட் விஷ்ணு எல்லோரும் இருக்கும்போது அந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அவங்க அவருக்கு நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும், நம்ம தான் கண்டிக்கணும். அவங்க அப்புறம் தான் யோசிச்சு பாருங்கள். அந்த கிளிப்பிங்ஸ் எனக்கு கண்ணில் பட்ட பிறகு தான் எனக்கே தோணுது. அவங்க தினேஷ்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்கிறது என்னென்னா, உங்கள் லைஃப் உங்கள் லைஃப் உங்கள் லைஃப். அவங்களுடைய மெயின் பாயிண்ட் என்னவாக இருந்து அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அது சண்டை ஸ்டார்ட் பண்ணோன்னே சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் போகும்போது ஒரு குடும்ப மகனாக போவீங்க, ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு மகனாக போவீங்க அப்படி தான் நினச்சாங்க. அவங்க அவரை திருத்தணும்னு தான் நினச்சாங்க. நீங்கள் ரொம்ப ஈகோ காட்டாதீங்க, இது உங்கள் லைஃபுக்கு நல்லதில்லை, இதனால தான் அவங்க சொன்னாங்க. ஆயுஷ் விஷயமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் அவங்க நினச்சாங்க. ஆனால் நான் என்ன ஒன்றுன்னா, இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது இனி உள்ள பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அட்வைஸும் பண்ண மாட்டாங்க, நல்லது கிட்டதும் சொல்ல மாட்டாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லா பெண்களும் வாய்ஸ் கொடுங்க. நம்ம வாய்ஸ் கொடுக்கறதுனால அந்த பேட் கமெண்ட்ஸ் 100 கமெண்ட்ஸ் வரலாம். ஆனால் ஒரு கமெண்ட் நல்லது வருதா, அதுக்கு நல்லதாக எடுத்துக்கோங்க, ஹாப்பியாக எடுத்துக்கோங்க. தாய்மைக்கு மதிப்பு கொடுங்க. ஓட்டிங் எல்லாம் அவசியமே இல்லை. அவங்க நல்லா அவங்களுக்கான ஒர்க்கை கரெக்டாக செய்துட்டாங்க. கண்டிப்பாக ஃபுல் லைவ் பார்த்தவங்க டிஸ்னி விஜய் டெலிவிஷனாக இருக்கும். நம்ம எடிட்டிங் லைவ் பார்த்துருக்கோம், அந்த எபிசோட் பார்த்துருக்கோம், 1 ஹார்ட் எபிசோட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு எடிட்டிங் ரிவ்யூஸ் பார்த்துருக்கோம். ஆனால் பார்த்து தான் நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரோம். ஆனால் ரியல் லைவ் ஒருத்தங்க பார்த்துருப்பாங்களே, ஜட்ஜ் பண்ணுவாங்களே ஒருத்தர், நம்ம ரிவ்யூஸை பார்த்தோ நம்மளுடைய எடிட்டிங் வீடியோஸை பார்த்தோ டைட்டில் கொடுக்க மாட்டாங்க. ஃபுல் லைவ் ஒருத்தர் பார்த்துருப்பாங்க, டைட்டில் கொடுக்குறவங்க அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபுல் லைவ் பார்த்தவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபுல் லைவை பார்த்து தான் அவார்ட் கப்பு கொடுப்பாங்க. அந்த ஃபுல் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம ஓட்டிங்கை பார்த்தெல்லாம் நம்மளுக்கு ஓட்டிங் ஹையில் இருக்கே, இவங்க தான் நான் வின் பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் ஓட்டிங் ஹையில் இருந்தாலும் மக்கள் ஓட்டு தான், மக்களுக்கான ரைட்ஸ் தான். ஆனால் மக்கள் இப்போ பேஸ் பண்ணி இருக்குது, பிரச்சாரம் பண்ணுறதுல பேஸ் பண்ணி நீங்கள் அவங்க ரிவ்யூஸ் பண்ணுறது மூலம் பேஸ் பண்ணி உங்களுடைய ஓட்டிங் இருக்குது. ஆனால் ஃபுல் லைவ் பார்த்துட்டு தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. அதில் யாருக்கு கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அது நான் விசித்ரா மேம் தான் டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல. நான் இப்போ பேச உட்கார்ந்ததே விசித்ரா மேம் தாய்மையை கொச்சப்படுத்தி பேசினதுனால மட்டும்தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணி போடுறேன். இதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய க்ரியேஷன்ஸ்னால சாதிக்க முடிகிறது வேறு விஷயம். ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரியாலிட்டிக்கு தான் கப்பு கொடுப்பாங்க, டைட்டில் கிடைக்கும். அவங்க ரியாலிட்டிக்கு தான் மார்க்ஸ் போடுவாங்க, மார்க்ஸ் போட்டு டைட்டில் கொடுப்பாங்க. அது யாருக்கு கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பெண்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருக்கும், மன நிறைவாக இருக்கும். தேங்க்யூ.